இனிய தமிழ் உறவுகளே வணக்கம். செவ்வியல் மரபில் செவ்வியல் கால அல்லது சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் ஒன்று முத்தொள்ளாயிரம் என்பதை நாம் பார்க்குறோம். அது பற்றி பல ஆய்வுகள் வந்திருக்கின்றன. இது ஒரு கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டுக்குள் இருந்திருக்க வேண்டும் என்று ஐயாபுரியார் அவர்களே அவருடைய இலக்கிய சிந்தனைகள் தொகுதியில் முத்தொள்ளாயிரத்தினுடைய காலம், முத்தொள்ளாயிரத்தினுடைய கவிநயம் என்றெல்லாம் பல ஆய்வுகளை வெளியிட்டிருக்கிறார். பலரும் அது பற்றி பேசியிருக்கிறார்கள். இன்றைக்கு செவ்வியல் நூல்கள், அந்த 41 நூல்களில் முத்தொள்ளாயிரமும் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் நல்ல சொல்லாட்சிகளெல்லாம் கூட உண்டு. நான் கூட தமிழ்னருங்கிற சொல்லாட்சி இடம்பெற்றிருக்கிறத பல இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறேன் நண்பர்களே. ஒரு பாடலை இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் பெரும்பாலும் செவ்வியல் இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா அன்னங்கால், அடும்புகால் என்றெல்லாம் பறவைகளை முன்னிலைப்படுத்தி பேசுவது, வண்டினை முன்னிலைப்படுத்தி பேசுவது என்கிற ஒரு மரபு தமிழில் இருந்திருக்கிறது. அதையும் நம்ம கவனிக்கிறோம். அதே போல் வாடைக்காற்றை முன்னிலைப்படுத்தி பேசுவது, அந்த கார்கால கவிதைகள் அல்லது கார்கால இலக்கியத்தில் நிறைய நாம் அதை பார்க்க முடியும். இப்போது வண்டொன்று வந்தது, எப்போது யாமத்து வந்தது. தலைவி யாம நேரத்தில் அந்த பிரிவின் துயரத்தில் இருக்கிற காலகட்டத்தில் பேசப்படுகிற கவிதையாக இந்த முத்தொள்ளாயிரத்தினுடைய கவிதை இருக்கிறது. அச்சம் தருகிற நெடிய வேலை கொண்டவன் நலங்கிள்ளி என்கிற மன்னன். இவன் பிற்காலத்து அந்த சங்கமருவிய காலத்து மன்னனாக இருந்திருக்க வேண்டும். அந்த மன்னன் மீது இவள் காதல் கொண்டு இருக்கிறாள். அவனுடைய நாடு அந்த சோழ நாடு. அந்த சோழ நாட்டு மன்னன் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாமரை மலர், நீலமலர் போன்ற அந்த மலர்களெல்லாம் துய்த்து அங்கே தேனெடுத்து கொண்டு அந்த நறுமணத்தோடு, சோழ நாட்டு மலர்களின் நறுமணத்தோடு இந்த வண்டு வருவதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். பொதுவாக கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன ஒரு தலைவன் தான் அந்த வண்டினை முன்னிலைப்படுத்தி, வண்டே நீ பார்த்திருக்கக்கூடிய இந்த மலர்கள் எல்லாம் இது போன்ற மனம் இருக்கிறதான்னு தலைவியினுடைய கூந்தலை பார்த்து சொன்னான்னு ஒரு கவிதை இடம்பெறும். நீங்கள் புகழ்பெற்ற குறுந்தொகை கவிதையை படித்திருக்கிறீர்கள். அந்த செவ்வியல் இலக்கிய தாக்கத்தை நாம் இங்கே முத்தொள்ளாயிரத்தில் பார்க்குறோம். இந்த முத்தொள்ளாயிர கவிதையில் தலைவி இங்கே வண்டை பார்த்து கேட்கிறாள். ஆமாம், அந்த வண்டு தான் இந்த பாடுபொருளாக இங்கே அமைந்திருக்கிறது. யாமத்து வண்டொன்று வந்தது. அது எங்கே போய்விட்டு வந்தது? நலங்கிலியினுடைய சோழ நாட்டில் இருக்கக்கூடிய தாமரை மலர்லையும் நீல மலர்லையும் தூய்த்து விட்டு அந்த சோழ நாட்டு நறுமணத்தோடு இங்கே எனக்கு இன்பம் தருகிறது. ஆகையினால் வாடைக்காற்றை நீ இனிமேல் எனக்கு துயரம் தர முடியாது. தலைவன் இதோ வரப்போகிறான். அப்போ வண்டையும் வாடைக்காற்றையும் முன்னிலைப்படுத்தி பேசுகிற தலைவி, நீ வாடைக்காற்றே, பனி வாடைக்காற்றே, பண்ணினா குளிர்னு பொருள், குளிர் தருகிற வாடைக்காற்றே இனிமேல் நீ வராதே, வாரல். அப்போ நீ இனிமேல் வர வேண்டாம், உன்னுடைய துயரம் என்னை ஒன்றும் செய்யாது. காரணம், என் தலைவன் வரப்போகிறான். இதோ அந்த சோழ நாட்டு பெருமன்னனுடைய அந்த நறுமணம் மிகுந்த தாமரை மலரை நான் நுகர்ந்து விட்டேன். அந்த நீல மலரனுடைய அந்த நறுமணத்தை இந்த வண்டு எனக்கு தந்திருக்கிறது. ஆகையினால் நலங்கிலி அனுப்பிய தூதாகவே நான் இதை நினைக்கிறேன் என்று இந்த பாடலை சொன்னதாக எழுதுகிறார். அதில் வையாபுரியார் இந்த கவிதையினுடைய கவிநயத்தை மிக நுட்பமாகவே பேசுகிறார். நல்ல ஒரு தலைப்பில் வண்டொன்று வந்தது என்றே ஒரு தலைப்பு போட்டு தனியாக எழுதுகிறார். அது மட்டுமில்லை நண்பர்களே, இப்போ அகநானூற்றில் கூட ஒரு கவிதையில், வாடைக்காற்றே நீ வர முடியாது, என்னை பார்த்து விட்டு ஓடுவாய். காரணம், ஆற்றல் வாய்ந்த என் தலைவன் வருகிறான். பனியடு நின்ற பானால் கங்குள் தமியோர் மதுகை தூக்காய் தன்னன முனிய அலைத்தி. வாடைக்காற்றே, நீ எனக்கு தந்த துயரம் இருக்கிறதே எல்லை கடந்த துன்பம். அதுவும் பானால்னா நள்ளிரவு. நள்ளிரவில் நீ இந்த காமச்சிந்தனையை தூண்டி என்னை ரொம்ப துயரத்தில் வீழ்த்தினாய். இனிமேல் அது வேலைக்கு ஆகாது. அப்போ இந்த கார்காலத்து கவிதையாகவே இந்த 2 கவிதைகளையும் நாம் பார்க்குறோம். ஏன்னா அந்த வாடைக்காற்றை நீ இனிமேல் வராதே என இவர்கள் சொன்னதாக இந்த கவிதையிலே அமைந்திருக்கின்றன. ஓடுவை மன்னால் வாடி நீ எமக்கே, இனிமேல் நீ வர முடியாது, ஓடிப்போ. ஏன்னா சென்றோர் வல்வரின், சென்றவர் விரைவாக வருகிறார். அப்படி
என்னை பிரிந்து பொருளுக்கு சென்ற என் தலைவன் விரைவாக வருகிற காரணத்தினாலே நீ இனிமேல் எனக்கு துன்பம் தர முடியாது. ஆனால் நீ இவ்வளவு நாளாக எனக்கு இந்த பானாள் எனப்படுகிற நள்ளிரவு எவ்வளவு துன்பத்தை தந்தாய். அதுவும் தமியோர் மதுகை அப்படிங்கிறார். தனியாக இருக்கக்கூடிய காதல் கொண்டவர்கள் அவர்களுடைய காமத்தை நீ எவ்வளவு உலைவுறுத்தி எங்களது இன்னலில் வீழ்த்தினாய். அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. இனிமேல் உன்னால் முடியாது என வாடைக்காற்றை திரும்பிப்போ என சொன்ன மரபு அந்த செவ்வியல் மரபாக இருக்கிறது. அந்த மரபு தான் இங்கே இந்த முத்தொள்ளாயிரத்தில் அச்சம் தருகிற நெடிய வேலை இருக்கக்கூடிய நலங்கலியினுடைய இந்த சோநாட்டு தாமரையும் நீளமும் அங்கே போய் தடவி நீ அதில் இருக்கக்கூடிய நறுமணத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு நடியாமத்தில் வந்திருக்கக்கூடிய வண்டே எனக்கு நீ மகிழ்ச்சி தருகிறாய், பணிவாடாய் வாரல், குளிச்சு தருகிற வாடைக்காற்றே வராதே என்று அந்த தலைவி பேசியதாக இந்த கவிதை வருகிறது. நண்பர்களே, செவியல் இலக்கியத்தில் தனியாக ஆராயப்பட வேண்டிய இலக்கியங்கள் ஒன்று முத்தொள்ளாயிரம். அதை போலவே தகடூர் யாத்திரையும் தனிமையாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எப்படி இந்நிலையை செவ்வியல் கால இலக்கியமாக சேர்க்க வேண்டும், அதுபோல் தகடூர் யாத்திரையும் செவ்வியல் கால இலக்கியமாக சேர்க்க வேண்டும் என்கிற சிந்தனையை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.